அண்ட் வெல்கம் டு ஸ்டுடியோ கிச்சன். நான் உங்கள் அர்ச்சனா. இப்போ நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பாயசம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு, முந்திரி பருப்பு, திராட்சை, சர்க்கரை, உப்பு, ஆயில், ஏலக்காய், நெய், பால். உருளைக்கிழங்கு பாயசத்துக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காத பால் எடுத்துட்டு சுத்தமாக இப்போ உடனே தண்ணி சேர்க்காதீங்க, ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்திடக்கூடாது. இந்த 1/2 லிட்டர் பால் கூட லைட்டாக ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்திக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம பால் காய்ச்சும் பொழுது நிறைய தண்ணி சேர்த்தி நம்ம காய்ச்சி வைப்போம்ல, அந்த மாதிரி காய்ச்சாதீங்க. லைட்டாக ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்திட்டு இப்போ பால் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நான் இங்கே 4 உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸில் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஏதாச்சும் ஒரு ரெசிபி அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம், ஏதாச்சும் குழம்போ கறியோ ஸ்நாக்ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது இன்றைக்கி வித்தியாசமாக நம்ம ஸ்வீட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். ரொம்பவுமே என்னடா காயில் பண்ணுறாங்களே எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க, உண்மையாலுமே நல்லாயிருக்கும். வேக வைக்கும்பொழுது உப்பு எதுவுமே போட்டுறாதீங்க, ஏன்னா ஸ்வீட் பண்ணுறனால இதில் வேக வைக்கும்பொழுது உப்பு சேர்க்காமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காய் துருவோம் இல்லையா, அதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை துருவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. கரெக்டாக பாருங்கள், பாலும் பொங்கிடுச்சு. பால் பொங்கினோடனே நம்ம அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம துருவி வச்சோம் இல்லையா, இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா உடச்சி விட்டுருங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை உடச்சி விட்டுருங்க. இது ஆல்ரெடி வெந்திருக்கனால நம்ம நார்மலாக பச்சையாக உருளைக்கிழங்கு துருவில் வேக வச்ச உருளைக்கிழங்கு துருவி இருக்கனால இது தனியாக இதுக்குள்ளே வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த நல்லா பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட் அந்த பாயசத்தில் தெரியறதுக்காக இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடலாம். ஹையில் வச்சிட வேண்டாம். இது வேகும் பொழுதே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது உங்களுக்கு. உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக எப்படி சேமியா பாயசம்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ டைம் தான் ஆகும். எப்போவுமே ஒரே மாதிரி பாயசம் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஒரு சில குழந்தைங்க உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நம்ம ஸ்வீட்டாக பண்ணி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது உருளைக்கிழங்கு அப்படின்னே தெரியாது, அவங்களுக்கு ஏதோ நம்ம எப்படி ஒரு க்ரீமியான ஒரு பாயசம் செஞ்சு கொடுத்த ஃபீல் தான் இருக்கும். பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம சுகர் சேர்த்திக்கலாம். எப்போவுமே சொல்கிற மாதிரி ஸ்வீட்டுக்கு பாயசத்துக்கு அவங்கவுங்க விருப்பம் தான். நல்லா ஸ்வீட் சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் நிறையா சேர்த்திக்கலாம். மைல்டாக சாப்பிட்றவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்குல செஞ்சுருக்கோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா நீங்கள் சக்கரவள்ளி கிழங்குலேயே செய்யலாம். இப்போ அதுலேயே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதில் பண்ணுறப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் பார்த்து சேர்த்திக்கணும். இப்போ ஒரு 3/4 கப்புக்கு சுகர் சேர்த்திக்கலாம். இப்போ இது கரைஞ்சிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஆனால் இப்போ கொதிக்க வைக்கும்பொழுது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக இது வத்துற மாதிரி ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் கொதிச்சோன்னா இப்போ நம்ம பாயசத்தை இறக்கி வச்சுட்டு நெய்யில் தாளித்து கொட்டிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. அந்த நெய் உருகணுன்னா நம்ம முந்திரி பருப்பும் திராட்சையும் வதக்கி கொட்டிடலாம். இது கூட நீங்கள் பாதாம் பிஸ்தா எது வேணால் சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக ப்ரௌன் ஆனோன்னா திராட்சை சேர்த்திக்கோங்க. இப்போ திராட்சை சேர்த்திக்கலாம். திராட்சை பலூன் மாதிரி ஆனோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், திராட்சை பலூன் மாதிரி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே பாயசத்தில் சேர்த்து. அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு எந்த ரூபத்தில் இருந்தாலும் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி தான் சாப்பிடுவாங்க. அதுலேயும் ஸ்வீட் அப்படின்னும்பொழுது குழந்தைங்களுக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
யம்மி அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு பாயசம் நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ச்சனா.